பொரிகடலை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரிகடலை, 1 ஸ்பூன் மிளகு, 1.5 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இது சளி இருமல் இருக்கிறவங்க சாப்பிட்றப்போ நல்லது. இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஒரு வடைச்சட்டியில் மிளகு சீரகத்தை நல்லா வதக்கிக்கோங்க. சீரகம் பொரியும், நல்லா ஸ்மெல்லாம் வரும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பொரிகடலையே போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது சளி இருமல் இருக்கிறவங்க சுடு சாதத்தில் போட்டு எண்ணெய் விட்டு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். அது போக பொடி தோசையாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பொடி தோசைக்கு தோசை மாவு ஊற்றிட்டு அது மேலே இதை பொடியாக போட்டு சாப்பிட்டோன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பொரிகடலை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இப்போ இதை வேறு பிளேட்டில் மாற்றிட்டு கருவேப்பிலையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மிளகு சீரகத்தை மட்டும் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2 சுற்று விட்டுக்கோங்க. கொஞ்சமாக அது அரைப்பட்டோடு பொரிகடலையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி